கிரிப்டோ நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, ஸ்டாக்ஸ விட 10 மடங்கு பெரிய வோலடைல் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே இப்போ ஒரு காயின் பார்த்தீங்கன்னா, ரேவ்னு ஒரு காயினு வித்தின் 9 டேஸ்ல ஒண்ணுமே இல்லாம ஒரு ஃபியூ சென்ட்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்து, சடனா 20 சென்ட்லேருந்து $27 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் 10,000% கிட்ட வித்தின் 1 வீக்ல நல்லா பம்ப் ஆயிட்டு அண்ட் வித்தின் 2 டேஸ்ல அப்படியே கிராஷ் ஆச்சு. ஸோ அது என்ன காயின்? அதுக்கு பின்னாடி யார் இந்த பம்ப் அண்ட் டம்ப் பண்ணா? இதனால எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணாங்க? அண்ட் உள்ள இருக்க இன்சைடர்ஸ் எவ்வளோ கெயின் பண்ணாங்கன்ற ஒரு டீடைல்டு கேஸ் ஸ்டடி தான் இந்த வீடியோ. இந்த காயின் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 16ஆம் தேதி தான் லிஸ்ட் பண்ணாங்க. டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சஸில் இந்த காயினை லிஸ்ட் பண்ணாங்க. லிஸ்ட் பண்ணி 2டே நாளில் கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் காயின் கிராஷ் ஆகி 95%க்கு மேலே கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப்லாம் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு மெத்தடாலஜியாக ஒரு விஷயத்தை பம்ப் பண்ணி அதை டம்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப பிளாக் செயினில் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணலாம். எப்போவுமே புதுசாக ஒரு காயின் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சுன்னா சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணி விட்டுருங்க. அந்த சூப்பர் ட்ரெண்ட் பை வரும்போது பை பண்ணுங்கள், அந்த சூப்பர் ட்ரெண்ட் செல் வரும்போது ஷார்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி பண்ணாலே இந்த பர்டிகுலர் காயின்லேயே 2 வாட்டி நீங்கள் லாங் போயிருப்பீங்க. இந்த 2 வாட்டியுமே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கோம் சின்ன ரேலிலேயே. அதுக்கப்புறம் அது ஷார்ட் போனது ஆல்மோஸ்ட் அட் த பீக்கில் ஷார்ட் போச்சு. ஆல்மோஸ்ட் 98% கிட்ட அந்த கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டை இந்த சிம்பிளான ஒரு சூப்பர் ட்ரெண்டில் கொடுத்த ஷார்ட் சிக்னலை வச்சு நம்ம ரைட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது ஓவராலாக ஹவு டு யூ ஐடென்டிஃபை? இந்த எல்லா காயின்லேயும் தான் நம்ம போட முடியும். எல்லா காயின்லேயும் போட்டுட்டு சூப்பர் ட்ரெண்டில் சிக்னல் வர்றதுக்கு கூடவே எப்போ எந்த ஒரு பர்டிகுலர் காயினில் வித்தின் 24 ஹவர்ஸில் ஹியூஜ் வால்யூம் வருதுன்னு பார்க்கணும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த நியூஸ் இக்னோர் பண்ணிவிட்டு ப்ரைஸ்லேயே இது காமிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பிஹைண்ட் திஸ் இந்த காயின் எப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்ததுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த காயினோட சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். டிசம்பர் 2025 லிஸ்ட் ஆச்சு அண்ட் ஆல்மோஸ்ட்டு ஒரு 4 to 5 மாதம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. கரெக்டாக April 6 ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பம்ப் ஆக ஆரம்பிச்சது. பம்ப் ஆனது சும்மா 100%, 200% போகாமல் 10,000, 11,000% கிட்ட மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு அடுத்த 2 நாளில் அப்படியே 98% கிராஷ் ஆச்சு. ஸோ அட் த பீக் $27 இந்த காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஓவரால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $6 பில்லியன் அண்ட் வித்தின் 48 ஹவர்ஸில் அப்படியே அந்த $6 பில்லியன் மார்க்கெட் கேப் அப்படியே வைப் போட்டாச்சு. இது ஒரு நார்மல் ஒரு மீம் காயின் மாதிரி தான் லான்ச் ஆச்சு. 2023 ஒரு குரூப் ஆஃப் ஒரு 200 பீப்புள் அமாங் இருக்கும்போது இது நாங்கள் ஒரு யூட்டிலிட்டி காயினாக லான்ச் பண்ணுறோம், இதை வச்சு NFT டிக்கெட்டிங்லாம் பண்ணலாம், இதை வச்சு நாங்கள் சேரிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிச்சது. பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஓகே உண்மையாலே இந்த டோக்கனில் ஒரு ரியல் யூட்டிலிட்டி இருக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் டோக்கன்ஸ் கிட்ட இது பிரிண்ட் ஆனால் கூட அதில் மொத்தமாகவே ஒரு 3 பேர்கிட்ட தான் மேக்ஸிமம் சப்ளையே இருந்திருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த 3 வாலெட்டை தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷனே வச்சுருந்த மாதிரி இருந்தது. அந்த 3 வாலெட் யார் என்னன்றதெல்லாம் அப்போ யாருக்கும் தெரியல. ஓவராலாக இதுக்கான சப்ளை நிறைய இருக்குது, இதுக்கான டிமாண்ட் நிறைய இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் மெயினாக அந்த 3 வேலெட்டில் தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஈவன் தோ 1 பில்லியன் டோக்கன் சப்ளையில் இருந்தால் கூட மொத்தமாகவே ஒரு 248 மில்லியன்ஸ் தான் சர்க்குலேஷனில் இருந்தது. பாக்கி எல்லாமே இன்சைடர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய காயின்லாம் இல்லை, ETH பிட்காயின் மாதிரி இதில் ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக் வேல்யூ இல்லை, இது ஒரு மீம் காயின் தான் சொல்லி லார்ஜ் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இந்த பெரிய கேபிட்டல் இருக்கவங்களாம் அதை ஷார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குச்சு. பட் இருந்தாலுமே லிமிட்டட் சப்ளை இருக்கிறதுனால ஷார்ட் ஸ்க்வீஸாக மாற ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு இந்த ப்ரைஸ் மேலே ஏறினா கூட யார் யாரெல்லாம் ஷார்ட் பண்ணாங்களோ அவங்களோட பொசிஷன் லிக்விடேட் ஆக ஆரம்பிச்சது. லிக்விடேட் ஆனவுடனே ஷார்ட் ஸ்க்வீஸ் ஆகி அப்படியே ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சது. ஸ்பைக் ஆனவுடனே நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இது ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்குது, வி ஹவ் டு கெட்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. இது அந்த கேம் ஸ்டாப் ஷேர் மாதிரி இதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஸ்க்வீஸ்லேருந்து ஒரு மொமெண்டம் கேக்கின் ஆகி இன்னும் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு ஃபோமோ எஃபெக்ட் கேக்கின் ஆகி நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தவனே அப்படியே கட 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 கடன்னு ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த கிராஷ் எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா, ஜாக் எக்ஸ்பிடின்னு ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து யூசுவலாக இந்த கிரிப்டோ வேலட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறது, என்னென்ன நடக்குதுன்றத டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுவார். அவர் சடனாக இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணார். இந்த ரேவ் காயினில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ ஒரு பம்ப் அண்ட் டம்ப் நடக்குது. இதில் வந்து லிமிட்டட் சப்ளைஸ் தான் டோக்கன்ஸ் வெளியே இருக்குது அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட்டில் இருக்குது. அந்த ஒரு வாலெட் மட்டுமே 750 மில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வாலெட்டில் இருக்குது. அதனால் யூ ஹவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் மோர் ஓவர் பினான்ஸு, பிட்ஜெட் இந்த மாதிரி மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்த பர்டிகுலர் காயினை லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹவ் டு பி கேர்ஃபுல்ன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் ஸ்டடி போட்டார்.
பட் ஆனா, அந்த வந்து ரேவ் சைட்லேருந்து நாங்க அந்த மாரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லி டினை தான் பண்ணாங்க. பட் இவரோட அந்த ஒரு பர்ட்டிகுலர் ட்வீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது டவுன்ஃபால. அதுதான் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட்டா கிரியேட் ஆயிட்டு அது ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ ஏன்னா இந்த மாரி ஒரு பெரிய ஒரு ட்ரேடர்ன்னு மட்டும் இல்லாம, அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி டீட்டெயில்டா போடுற ஒரு பர்சன் லெஜிட்டிமேட்டா தான் இருப்பாரு. ஸோ அவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, நெறைய ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறமா ஷார்ட் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஷார்ட் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட்டா அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த காயின் அப்படியே கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நெறைய பேருக்கு இந்த ரேவ் காயின் தான் தெரியும். பட் இதுக்கு முன்னாடி இதே மாரி 5 டிஃபரெண்ட் காயினும் இதே மாரி பம்ப் அண்ட் டம்ப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளோட். அப்படின்னா ஓவராலா சப்ளை இவ்வளோ இருக்கு. பட் மார்க்கெட்ல சர்க்குலேஷன் இவ்வளோண்டு தான் இருக்கு அப்படின்னும்போது, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது, அந்த டைம்ல நல்லா பம்ப் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஒரு லிமிட்டட் சப்ளை இந்த ஓனர்ஸு, அவங்க டம்ப் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி வெளிய வந்துருவாங்க. நெறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மாட்டிப்பாங்க. ஸோ, அதனால அந்த ZAG XBT சொல்றது என்னன்னா, இந்த மாரி ஒரு சில செட் ஆஃப் காயின்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா, டெக்னிக்கலா ட்ரேட் பண்ணலாம். அண்ட் செகண்டு எப்போ யார் என்ன ஒரு ஃப்ளோட் வச்சிருக்கிறா? யார்கிட்ட மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் இருக்கு? இந்த பேலன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தான் டீட்டெயிலா உள்ள இறக்கணும். இல்லன்னா இந்த மாரி பம்ப் அண்ட் டம்ப்ல மாட்டிக்கும்னு நெறைய டீட்டெயில்டா போஸ்ட் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்காரு அவேர்னஸா. பட் இருந்தாலுமே கிரிப்டோ அக்ராஸ் த வேர்ல்டு ட்ரேட் ஆகுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றனால நெறைய பேரு காயின் என்ன காயின் தெரியாது. மேலே ஏறுச்சுன்னா உடனே வாங்கிடணும்னு வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, கிரிப்டோஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ட்ரேட் பண்றீங்கன்னா, இந்த மாரி பம்ப் அண்ட் டம்ப் நெறையவே நடக்கும். அதில போயிட்டு நான் வாங்கி லாங் டெர்ம்ல ஹோல்ட் பண்றேன்லாம் மாட்டிக்கவே கூடாது. டெக்னிக்கலா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். சிம்பிள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போட்டிருந்தாலே, அந்த பம்பையும் நம்ம ரைட் பண்ணியிருக்கலாம். அந்த டம்பையும் டவுன் சைட்ல ரைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நீங்க கிரிப்டோல டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாரி பிளாட்ஃபார்ம்லாம் ட்ரேட் பண்றதா இருந்தா, இட் டசன்ட் மேட்டர் எனி காயின்ஸ் வேணா ட்ரேட் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டூ பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் நான் எக்ஸிட் பண்றதுக்கு பதிலா ஹோல்ட் பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி நம்ம ஸ்டாக்ஸ்ல பண்றதில்ல. இங்க பண்ணோம். ஓவர் நைட்ல வச்சு செஞ்சிரும். ஸோ எப்பவுமே ரொம்ப லோவர் டியூரேஷன் போகக்கூடாது. 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ன்னு போனீங்கனாலும் நாய்ஸ் இருக்கும். ரொம்ப ஹையர் டியூரேஷன் ஒரு 2 ஹார்ஸ், 1 டேன்னு போனீங்கனாலும், நீங்க ஒரு ட்ரெண்ட ரொம்ப லேட்டா தான் என்டர் ஆவீங்க. ஸோ 30 மினிட்ஸ்ன்றது வந்து ஒரு ஐடியல். அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல சிம்பிளான ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ போட்டு அந்த பிரைஸ ஃபாலோ பண்ணாலே, இந்த மாரி ஒரு கிராஷ் ஆன காயின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பம்ப் ஆகுற காயின்ஸா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்ம கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். சம் அதர் டாபிக்ல, சம் அதர் வீடியோல ஐ வில் சீ யூ கைஸ் அகைன். பாய்.